ஒரு கேள்வி கேளுங்க. ஆனா இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்றோம்னு கேட்டிருந்தோம். சோ அது நீங்க வந்து லைவாவே காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்துருக்கீங்க. ஆமா, சோ இதுல என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? நம்ம ஓகே, ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றத நீங்க வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. சோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனா என்னன்னா, இப்ப இந்த டோனர் பின்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய பின்பகுதியில் எடுத்து இம்ப்ளான்டேஷன் பாருங்க, இல்லாத பகுதி இருக்கிற பகுதியிலிருந்து ஃபாலிகல்ஸ் எடுத்து கிராஃப்ட் எடுத்து இல்லாத பகுதிக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதோட மெத்தட் போய் பாத்தீங்கன்னா FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். அதாவது பின்னந்தல்ல இருந்து முன்னந்தள்ளிக்கு ஒரு முடியா மாத்துறது இதோட அர்த்தம். ஸோ அதே நேரங்களில் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஃபாலிகல்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணும். நாங்கள் யூஸ் பண்ற மைக்ரோ பஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இந்த ஃபாலிகல்ஸ் தான் டச் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இந்த கிராஃப்ட் காட்டுறேன் உங்களுக்கு, நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது காட்டுறேன். கிட்ட வாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி பாருங்க. நீங்க முடியணும்னு நினைச்சிருப்பீங்க பாருங்க, இதுல தெரியுதுங்களா உங்களுக்கு மைனூட்டா? சோ இததான் கிராஃப்ட்னு சொல்றது. இது உள்ள இருக்கிறத ஃபாலிகல் சொல்றோம். பாத்தீங்களா? இப்போ வந்து முடிய புடிங்க வைக்க முடியாது, அந்த ரூட்டை தான் எடுக்கிறோம் நாங்க ஸ்கின்ல இருந்து. அதே நேரங்களில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு தன்னாலே, ஐயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படியான்னு. இது ஒரு சாதாரண விஷயம். என்னன்னா, ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா பெருசா வலியோ இதுவோ எதுவுமே இருக்காது. இதுல நீங்க லோக்கல் அனஸ்தீசியா தான் கொடுப்போம். அது ஒரு 5 ஹவருக்கு மேல வேலையும் செய்யாது. நீங்க இதுக்கு எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. இதுல இது ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஹேர் லைன் சொல்றோம்ல, ஹேர் லைன் கரெக்ஷன். அதாவது இவருக்கு வந்து முடி இருக்கு, இந்த பகுதியில் இருக்கு, இந்த பகுதியில் ஹேர் லைன் இல்லை, அதனால இந்த ஹேர் லைன் பண்றோம். பின்னால இந்த க்ரௌன் ஏரியால பண்றோம். இந்த க்ரௌன் ஏரியா பார்க்கலாம், அப்படியே பின்னால இந்த க்ரௌன் ஏரியால பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பெரிய வலி இருக்கு. பிரதர் பெயின் இருக்கா? இல்ல. இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு முன்னால ஒரு யோசனை, பண்ணிட்டு அப்புறம் ஒரு யோசனைன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஹேர் டிரான்ஸ் பண்றதுக்குண்டா ஒரு பயத்துக்கு சொல்றேன், இது பண்ணும்போது அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க ஒரு எண்ணம்னா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரல, அதெல்லாம் விட்டுருங்க, இன்னும் முடியல. ஆனா இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க யாரை பார்த்துட்டு வந்தீங்க? யாராவது ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தீங்களா, இல்லைன்னா நீங்களே வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? டைரக்டா வந்தீங்க. என்ன நினைக்கிறீங்க? இதுல பெரிய விஷயம் பெயின் வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலா ஸ்கின்ல பண்றதா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப இவரை நீங்க பார்க்கலாம், அந்த டென்சிட்டி சொல்லக்கூடியதை பாருங்க, எவ்வளவு ஒரு சின்ன ஒரு கேப் தெரியுதுல, இல்ல தானே? சுத்தமா. அப்ப இதுதான் டென்சிட்டி சொல்றோம், ஹை டென்சிட்டி. இது வந்து ஹை டென்சிட்டி சொல்றோம். ரொம்ப நுணுக்கமா இருக்கிற கேப்ல கூட பண்ணிருப்போம் ஃபாலிகல்ஸ். இதனால உங்களுக்கு அடர்த்தியா வளரும் முடி. 10 நாள்ல இந்த இடத்துல முடி வளர்ந்துடும். இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா, இன்னும் 8 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இதுல முடியே வளர்ந்துடும் உங்களுக்கு. அதாவது சொட்டையா இருந்தாலும் சரி, வழுக்கையா இருந்தாலும் சரி, 10 நாள்ல சொட்டை தள்ளப்படைய முடி பார்க்கலாம், கேரண்டி 100%. அதே நேரத்தில் இது பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒருத்தருக்கு வந்து சக்சஸ் ஆயிடும், இன்னொருத்தருக்கு ஃபெயிலியர் ஆயிடும் சொல்றதுலாம் கிடையாது. 100 எல்லாருக்குமே முடி வளரும். ஏன்னா நாங்க ரூட்டை டச் பண்ணி எடுக்கும் போது கிளியரா தான் எடுப்போம், வைக்கும் போதும் கிளியரா தான் வைப்போம். அதனால வந்து வளருமான்ற கேள்விகளுக்கு இடம் கிடையாது, முதல் விஷயம். அதனால ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டிங்கன்னா நிறைய அந்த பொருளாதாரம் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆகலாம், அப்படிலாம் நினைக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 இருந்து அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சுக்கலாம் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன். பெரிய வலி மற்றபடி ஒன்றும் இருக்காது. இதுல ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா இப்ப வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம்னு சொல்றீங்க. சோ ஒரு மாதிரி நம்ம தலை சீவுற மாதிரியோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்பனா நம்ம, அதாவது 10 நாள்ல மொட்டை செடி முடி வளர்ந்துரும் 10 நாள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஷெட்டிங் பீரியட் சொல்றோம், 3 to 4 மந்த் வந்து முடி கொட்டி கொட்டி வளரும். 5 to 6 மந்த் தலையே வரலாம். 5 இருந்து 6 மாசம் தலையே வர இல்ல. நீங்க அது வரைக்கும் முடி வந்து ஒரு நான் சிங்கா வளரும், ஒரு நான் சிங்கா வளரும் கொட்டி. ஆனா 10 நாள்ல எக்ஸ்சேவ் பண்ண மாதிரி முடி மொட்டை அடிச்ச மாதிரி வளர்ந்துரும் ஃபுல்லாவே. அதனால யாரும் பயப்பட தண்ணி ஒரு மொட்டை அடிச்சுன்னா முடி வளர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதுவே 6 மாசம் நீங்க தலையை வரைக்கலாம். இந்த விக் வைக்கிறது மற்ற விஷயத்துக்குலாம் யாரும் தயவு செய்து போவாதீங்க. கேட்கணும்னு நினைச்சேன் நான், விக் வைக்கிறதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது என்ன பெனிஃபிட்? அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போடுற மாதிரிதான் விக் வைக்கிறது, ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு ஆம்பளை நீங்க என்னதான் பொம்பளை வாசம் போட்டாலும் அது காட்டி கொடுத்துருன்ற மாதிரி, அது ஒரிஜினாலிட்டி இல்ல. ஒரு ஆண் தான், பெண். அப்போ வந்து இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரிஜினல். அதாவது முடியை வெட்டிக்கலாம், ஷாம்பு பண்ணிக்கலாம், குளிக்கலாம், எங்க வேணா சுத்தலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒரிஜினல் முடி உங்களுக்கு. ஆனா விக்ன்றது ஆர்டிபிஷியல் ஹேர். அதாவது நம்மளையும் நம்ம ஏமாத்தின்னு சொசைட்டி ஏமாத்துறோம். அதுல சைடு எஃபெக்ட்ஸ் 100%, ஸ்கின் அலர்ஜி வரலாம், அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுல, ரைட்டுங்களா? அதனால விக்கு வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலத்துக்கு தப்பானது. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது, அன்னைக்கு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே அதை பண்றது இல்ல. பண்ண போனா நான் சொல்றேன் அது தப்பான விஷயம்.
ஒரு வந்து இப்ப ஆக்டர் எல்லாம் வைக்கிறாங்களா அப்படி கேட்டீங்கன்னா ஆக்டர் வந்து அந்த தற்காலிக அவங்க வந்து வெளியே போய் சுத்த போறது இல்ல, வேலை செய்ய போறது கிடையாது, ரைட்டுங்களா உங்களுக்கு. அப்போ அவங்க வந்து படத்துக்கு வைக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா நேச்சுரலா வச்சு ரோட்ல போக முடியாது, எப்படி வச்சாலும் உங்களுக்கு கிளியராவே தெரிஞ்சிடும். அதனால நீங்க இந்த பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா 10 நாள் தான், 2 நாள் கிளினிக்ல ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். 10 நாள்ல உங்க சொட்ட தள்ள பழைய முடி பார்க்கலாம், மொட்டை அடிச்ச மாதிரி முடியே வளர்ந்துரும். அது வந்து நம்ம ஒரு நேச்சுரல் முடி மாதிரி இப்ப டேண்ட்ரஃப் மாதிரி இல்ல, நேச்சுரல் முடியே தான், நேச்சுரல் முடியே தான். அதே மாதிரி டேண்ட்ரஃப் வரதா இருக்கட்டும், எல்லாமே எல்லாம் மொட்டை அடிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரிஜினல் அதாவது இப்ப என்னன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது என்ன அர்த்தம்னா ஒரு பகுதியில் இந்த பகுதியில் தலைக்கு பின்னாலும் முடி இருக்குல்ல, இந்த பகுதியில் இருக்க முடியை எடுத்து இந்த பகுதிக்கு மாத்திக்கிறோம். உங்க ஒரிஜினல் முடியவே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். அதனால வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, உங்க ஒரிஜினல் முடி யாரோடதும் கிடையாது. அதே நேரத்தில் இது வந்து உயிருள்ள ஃபாலிகல்ஸ் தான் எடுத்து வைக்கிறோம். அதனால வந்து இது 100% வளரும். வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், அப்புறம் வந்து இது திரும்ப கொட்டிடுமான்ற பயம்லாம் தேவையில்லை. அப்புறம் லைஃப் டைம் முழுக்க மெடிசன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் முழுக்க எந்த மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3 நாள் மட்டும் பெயின் கில்லர், ஆன்டிசெப்டிக் மாத்திரை மட்டும் தருவோம். மற்றபடி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. அது மட்டும் 3 நாளைக்கு போட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. இருக்கு இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி மட்டும் சொல்றோம், ஏன்னா எதுவுமே ஏர் லாஸ் கண்டிஷன் இருக்கும். அது பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட், அது வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் எடுத்தா போதும். ஒரு 1/2 hour ட்ரீட்மெண்ட் தான் அதெல்லாம் உங்களுக்கு. இப்ப வந்து இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா? இது பண்ணலாம், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இது மாதிரி நல்லா குடிப்பேன் சார், நைட்ல தூங்க மாட்டேன் சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்க அதெல்லாம் இயற்கையாவே அதை குறைச்சிங்க. மத்தபடி நீங்க வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை எதுவும் எப்படி வாழுங்க அப்படியே வாழலாம். எந்த லைஃப் ஸ்டைலும் பண்ண வேண்டியது இருக்காது. ஈவன் ஏன்னா அந்த குளோரின் வாட்டருக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்போ வந்து சால்ட் வாட்டர், எனக்கு எங்க ஊர்ல வந்து சால்ட் வாட்டர் இருக்குதுங்க, அது பர்சன்டேஜ் சொல்றாங்கல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த ஊர்ல சால்ட் வாட்டர் பேச்சு வச்சுப்போம். இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சொட்டை ஆயிட்டாதான் தண்ணி ப்ராப்ளம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு விஷம் கொடுக்கறோம்னா எல்லாரும் செத்தாதான் அது விஷம். பர்டிகுலர் 100 பேர் கொடுத்து ஒருத்தன் செத்தானா அது சரி கிடையாது. அதனால முதல்ல இது என்ன டாக்டர் வந்து செக் பண்ணிங்க. உங்களுக்கு நல்ல தூக்கம் மற்ற விஷயங்கள் சரியா இருக்கான்னு பாத்துங்க. பட் ஒரு சால்ட் வாட்டரால முடிக்கூடாது. காரணம் கிடையாது, இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஏன்னா சால்ட் வாட்டர்ல ஸ்கின்ல மட்டும் தான் இருக்கும், மேல முடி வந்து பிளட்ல உள்ள இருந்து வருது. அதனால வந்து அது உள்ள போய் கலக்காது. சரி, நீங்க வந்து ரெண்டுத்தையும் குழப்பிக்க வேண்டியது இல்ல. நீங்களா ஒரு முடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பார்பர் ஷாப்ல போயிட்டு அதாவது ரிவேஸ் அடிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் செய்யும் போது அந்த பால்னஸ் வந்துருது, ரைட்டுங்களா? அப்புறம் அது ஒரு ஏர் ஆயில் வாங்கி தேய்க்கிறது, மசாஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயம் செய்யறதை விட்டுட்டு ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா 3 to 6 monthsல என்ன மாதிரி ஏர் லாஸோ டாண்ட்ரஃப் எது இருந்தாலும் சரியா போயிடும். பால் டேட்டா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் 100% ரிசல்ட் 100% கிடைக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டியதுல. அதே நேரம் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல எப்பவுமே கன்சல்டிங் ஃப்ரீயா தான் தருவாங்க. பயப்பட வேண்டிய எந்த காசும் நீங்க தர வேண்டியது இருக்காது. வேற ஏதாவது பண்ணிக்கலாம்.